கார்ட்டூன்ஸ் அது ஒரு விதமான ஒரு ஆர்ட் ஸ்டைல், ஒரு என்டர்டைன்மெண்ட். இந்த கார்ட்டூனை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுல வந்து இந்தியன் கார்ட்டூன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டிஸ்கஷன் பண்ணிருப்போம். இதுல வந்து ஜென்ரலாவே ஒரு கார்ட்டூனை பத்தி ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். நான் கார்த்தி கூட பிரீத்தன் இருக்காரு. வெல்கம் டு அவர் ஷோ. வணக்கம் காசி, வெல்கம் மக்களே. இது தமிழ் டிராகன் யூடியூப் சேனல். காசி, நம்ம போன வீடியோல பேசி சில விஷயங்கள் வந்து இதுல ஷேர் ஆக போகுது. ஸோ ஸ்பாயிலர் அலர்ட்லாம் இருக்கா தெரியல, அந்த வீடியோ பார்க்க பாருங்க. என்னன்னா, இந்தியன் கார்ட்டூன்ஸ் பத்தி நம்ம பேசும்போது வேர்ல்டு கார்ட்டூன்ஸ், அதாவது உலகம் முழுசா இருந்து நம்ம இந்தியாக்குள்ள டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட கார்ட்டூன்ஸை பத்தி நம்ம டிஸ்கஷன் லைட்டா எடுத்திருப்போம். பட் அதுல நம்ம பேசாம விட்ட விஷயங்கள், நம்ம சில விஷயங்களை இதுல ஷேர் பண்ண போறோம். என்னன்னா, ஓவராலா இந்தியன் கார்ட்டூன்ஸ் வந்து சொதப்பலா இருக்குன்னு சொல்லும் போது, மீன் டைம் அந்த மீன் வயல்னு சொல்லும் போது, அதே நேரங்கள்ல மொத்தமாவே நம்ம பார்த்து ரசிச்ச இப்ப போகோ, கார்ட்டூன் நெட்வொர்க்கு, டிஸ்னி இந்த மாதிரியான பெரிய சேனல்ஸ் கூட இப்போ ரொம்ப என்ன சொல்றதுன்னா கீழ்த்தரமான வேலையை பாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, மேம்போக்கான ஒரு ஒர்க்கா இருக்கு. ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா கார்ட்டூன்ஸ் சும்மா ஏனோ ரெடி பண்ணி குழந்தைங்க எதுனாலும் பாக்கணும், இது வந்து குழந்தைங்கள சேனல் அப்படின்னு ரொம்ப ஒரு லோ பட்ஜெட் கார்ட்டூன்ஸ் பண்றாங்க. அது ஏன்னு தெரியல. அதனால பட்ஜெட் லோ பட்ஜெட்ன்றது நான் அவங்க ஆர்ட் ஸ்டைல பத்தி சொல்ல, ரைட்டிங்க்குலாம் ஃபோக்கஸ் இல்லாம சும்மா ஏனோ யாரையோ வச்சு ரெடி பண்றாங்க போல. சம்பளம் கொடுக்குறாங்களா இல்லைன்னு கூட தெரியல, அந்த மாதிரி ரெடி பண்றாங்க. காசி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இப்போதைக்கு லேட்டஸ்டா எதுவும் கார்ட்டூன்ஸ் பாத்து ரொம்ப நாள் ஆகுது. டிவியை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, அதனால நோ கமெண்ட்ஸ். நானும் பாக்குறது. இப்போ வந்து நான் கார்ட்டூன் வந்து இப்ப கூட பாக்குறேன்னா, அதாவது நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த மாதிரி ஒரு கார்ட்டூனா கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கேன் பாக்கலாம்னு சொல்லிட்டு. அதுலயும் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் வரல. நம்ம காசி பேச முக்கியமா நெட்ஃபிளிக்ஸ் சொல்லும் போது, நம்ம அது நெட்ஃபிளிக்ஸ் எனக்கு ஞாபகம் வேற ஒரு அவதார் நம்ம சுட்டி டிவில பாத்துருப்போம், நிக்லோடியன். கார்ட்டூன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது பென்டன், சிக்மா 6, ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ், காட்ஜிலா, கிரேக்க கதைகள், பயங்கரமான மார்டின் மிஸ்ட்ரி, யோசிச்சு பாருங்க, பயங்கரமா இருக்கும் அந்த கதைலாம். சோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் இல்லையோ இப்பெல்லாம் தோணுது எனக்கு. இல்ல, நீங்க ஒரு லிஸ்ட் சொன்னீங்க, அப்படியே நானும் ஒன்னு சொல்லிவா. எம்ஐபி, கோஸ்ட் பஸ்டர்ஸ் 1 and 2, அதுக்கப்புறம் ஜுமான்ஜி. கரெக்ட், வேற லெவலுங்க. வேற இன்னும் நிறைய இருக்கு. இப்படி இன்னும் ஃபேவரட்டான கார்ட்டூன்ஸ்லாம், அதாவது இது டேஞ்சர் ஸ்கூலு. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு ஒரு சைல்டிஷான இருக்கிற கேரக்டர்ல நம்ம ரசிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம பார்த்தது எல்லாமே குழந்தைங்க கம்மியா இருக்கிறதா இருக்கும். இதுதான் குழந்தைங்களை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். பட் ரொம்ப சைல்டிஷாவே இருக்காது. ஒரு மாதிரி காத்திக்கான அந்த ஸ்கூலே வந்து ஒரு மர்மமான ஸ்கூல். எங்க பேய் இருக்கும், அந்த சாபம், அதாவது ஜம்ப்ஸ்கேர் இருக்காது. இப்படிதான் அந்த ஸ்டோரியே சூப்பரா இருக்கும். இப்படிதான் சாபத்துல இருந்து எப்படி வெளியே வரானுங்க, எப்படி என்ன நடக்குதுன்னு ஒரு செம்ம மிஸ்டரி. இப்படிதான் டேஞ்சர் ஸ்கூல்லாம் ஃபேவரட். அதான் கண்டிப்பா அந்த ரைட்டிங் பாராட்டணும். அந்த மாதிரியான ஒருத்தையான ரைட்டிங் இருக்கணும், ஒரு ஸ்கிரீன் பிளே. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கில் டெவலப் பண்ற, ஒரு நாலேஜ் டெவலப் பண்ற மாதிரி எக்ஸ்ட்ரா. எக்ஸாம்பிளுக்கு நம்ம மேக்ஸ் ஸ்டீல் பாத்திருப்போம், ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் நல்லா இருக்கும். ஃபினிஷ் அண்ட் பர்ப் சொல்லமா வேற லெவலுங்க. ஏகப்பட்டது இருக்கு. ஃபேவரட்டான கார்ட்டூன் நிறைய இருக்கு. கிக்பாடோஸ்கி நிறைய இருக்கு. டிமன் அண்ட் பும்பா, டாம் அண்ட் ஜெர்ரி, அப்புறம் சூப்பர் டூப் ஃபோர்ஸ், ஹைப்பர் மங்கி ஃபோர்ஸா, கோனோ மங்கி ஃபோர்ஸ் சரியா, அது எல்லாமே நல்லா தான் இருக்கும். டீமன் சீரா, இன்னும் சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லலாம். பீத்தன் ஆஸ்ட்ரோ பாய், ஓகே, அது ஏகப்பட்டது இருக்கு. பீத்தன் சொல்லணும்னா ஞாபகம் வர மாட்டேன் பட்டுன்னு. ஆமா, அப்புறம் இந்த சைபோர்க்ஸ் வச்சு பண்ணிருப்பாங்க, நாட் 1 நாட் 4 பல்ல கடிச்சா பவர் வருமே. ஆமா, சைபர் 009. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாமுராய் கதை ஒண்ணு வரும், பவரே இல்லாம அல்டிமேட்டா எழுதிருப்பாங்க. கார்த்திக் சாமுராய், நாகான்னு ஒரு வில்லன் இருப்பாரு. அப்புறம் நிஞ்சா டர்ட்டில், சாமுராய் எக்ஸ், அதான் தெரியல அது பேரு. அதான் அப்புறம் நிஞ்சா டர்ட்டில்ஸ் அல்டிமேட்டுங்க ஷோ, பயங்கரமான ஷோ அது. இப்போ அந்த மாதிரி பென்டன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீபூட் பண்றேன்னு நிஞ்சா டர்ட்டில், பென்டன் எல்லாம் கேவலப்படுத்திட்டாங்க. சோ ஏன் இந்த மாதிரி எடுக்க, உங்களுக்கு புது கதை இல்லைன்னா அந்த கதையை அப்படியே எடுக்கலாம். அதை மாத்துவேன், இந்த மாதிரி பண்ணுவேன், சைல்டிஷா கேவலப்படுத்தி குழந்தைங்க பாக்கணும்னு குழந்தைத்தனமா தான் பண்ணுவேன். இப்ப அந்த காலத்துல நம்மளும் குழந்தைங்க தான் காசி. சோ அப்ப நம்மளுக்கு நல்லா காமிச்சிட்டு இப்போ இவங்க காமிக்கும் போது ஜாலியா சொல்லி இவங்க சொல்லும் போது இதெல்லாம் நல்லா இல்ல, இது பாக்காதீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க நம்மள பாத்து இவங்க. நம்மளுக்கு என்ன தெரியும் சொல்லு. அதுதான் சொல்றேன். சோ
என்னடா இது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. சோ இந்த மாதிரி சைல்டிஷா பாத்துட்டு தான் எனக்கு என்னமோ இவங்க சைல்டிஷான கேம் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி இந்த மாதிரி அடிக்ட் ஆகுறாங்களோ. சோ அந்த கேம்க்கு அடிக்ட் ஆகுறதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கான்னு தெரியல. பட் சொல்றேன், அதே சைல்டிஷ் பிஹேவியர் அந்த கேம்லயும் இருக்கும், பாத்திருப்பீங்க. நம்ம குரூப்லயே ஒருத்தர் இருக்கான் பிரீத்தன், ஃப்ரீ ஃபயர் கண்ணி தெரியும் உங்களுக்கு, பாத்தேன் அவன்லாம் சண்டைக்கு வரும். அப்புறம் சைல்டிஷ்னு சொல்லிட்டீங்க. கரெக்ட் தான் சொல்றேன். ஏன்னா அப்புறம் நீங்க பாத்திருப்பீங்க நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். இப்ப இந்தியன் கார்ட்டூன்ஸ் பக்கம் அதான் லைட்டா அப்படியே வரும், அதுலதான் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து பவர்ஃபுல்லா காட்டுறது. பட் ஃபாரின் ஸ்டைல்ல போனீங்கன்னா குழந்தைங்களை பவர்ஃபுல்லா காட்டாம என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜப்பான் கார்ட்டூன்ஸ் தெரியும், ஃபாரினர் ஒரு பையனுக்கு கூட ஒரு ஒரு எபிலிட்டி இருக்கிற ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஒரு ஐடியாலஜி வித்தியாசமா இருக்கும். டோரேமான், நிஞ்சாட்டோரி. இப்போ நான் வந்து டெலிவிஷன் கார்ட்டூன்ஸ் வந்து பெருசா போக்கஸ் பண்ணது இல்லை. இப்போ வந்து நெட்ஃபிளிக்ஸ் இருக்குல்ல, அதுல போயிட்டதுனால அதுல இருக்கிற கார்ட்டூன்ஸ் தான். அதுல கூட நிறைய நாள் 2-3 தான் பிடித்தேன், வேற எதுவும் பெருசாலாம் ஃபாலோ பண்றது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எட்ஜ் ரன்னர்ஸ்னு ஒரு கார்ட்டூன் இருக்கு, அதாவது இந்த சைபர் பங்கோட ஸ்பின் ஆஃப் மாதிரி, கேம் இருக்கிற சைபர் பங்க் அதோட ஸ்பின் ஆஃப் மாதிரி ஒரு கார்ட்டூன். அதுக்கப்புறம் கில்லர் சவர்னு ஒரு கார்ட்டூன் இருக்கு. அதுல வந்து ஆர்ட் ஸ்டைல் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் அந்த என்டர்டைன்மெண்ட் வந்து நல்லா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். காமெடியா ஆக்ஷன் எல்லாமே கலந்துருக்கும், நல்லா இருக்கும். அவ்வளவு அது 2 மட்டும் தான் நான் ஃபாலோ பண்றது. இன்னொன்னு இருக்கு, ஜாக் ஸ்னைடர் வந்து டைரக்ஷன் பண்ண ஒரு கார்ட்டூன் இருக்கு, வந்து ட்வைலைட் ஆஃப் காட்ஸ் நினைக்கிறேன். எம்ரேட்டட் கார்ட்டூன் அது தெரியல, எனக்கு புரியல, நல்லா இல்ல. நல்லா இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன், கேவலமா இருந்தது. முக்கியம் இருக்கு, பரவாயில்ல. அந்த வந்துட்டார் போல தலைவன், ஃபார்ம் இல்லாம திரும்பவும் நல்லா ஃபார்முக்கு எப்போ வருவார் தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காசி இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல சரி தெலுங்குல ராஜமௌலி டைரக்ட் பண்ணி பாகுபலி பண்ணாரு. ஆமா ஆமா, அது ஒரு கார்ட்டூன் வச்சுல கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தது. பட் இந்த மாதிரி நம்ம கிரியேட்டிவிட்டிக்கா சைடுக்கு போகும்போதுமே அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல, சொதப்பல் இருக்கு காசி. நம்ம ரசிக்கும்படியான ஒரு விஷயங்கள் ஏதோ மிஸ் ஆகுறோம் அப்படின்னு தோணுது. இப்போ நம்ம அனிமேஷன் ஒரு அனிமேஷன் படங்களுக்கு எல்லாம் பாத்துட்டு திரும்ப இது வர்றதுனால இந்த கார்ட்டூன்ஸ் பிடிக்கலையா இல்ல எப்படின்னு சொல்ல முடியல. இவங்களோட மேக்கிங் ஸ்டைலு, ஸ்டோரிஸ் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் ஒக்கையாவே தெரியுது. இப்போ அவங்க பண்றது எல்லாம் ஒருவேளை டெலிவிஷன் சீரிஸ் நம்மளுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஏஜ் நாள் நினைச்சாலும் அப்படி இல்ல. ஏன்னா பழைய ஷோஸ் வந்து நம்ம பார்க்கும்போது ஓகே நம்மளுக்கு தெரியுது டிஃபரன்ஸ் டோட்டலா. அப்பதான் தெரியுது ஏஜ் பத்தி இவங்க மேக்கிங்காவே நல்ல அனிமேஷன் குவாலிட்டி இதெல்லாம் நம்ம இப்ப பார்த்ததுனால பெட்டரான அனிமேஷன் எதிர்பார்க்கறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் செல்ஃபா சொல்றேன். நீங்க சொல்றது புரியுது, பட் இருந்தாலுமே இப்ப கூட பழைய ஷோஸ் எல்லாம் உட்காந்து பார்க்க முடியாது. ஒரு பென்டன் ஒரு 1/2 எபிசோட் இருக்குன்னா உட்காந்து பொறுமையா பார்க்க முடியல. இப்ப கூட ஓகே பென்டன் பிடிக்கும்ன்ற அந்த இருக்கு, அந்த தாட் வந்து இருக்கு, பட் அத வந்து மறுபடியும் பார்க்கலாம் முடியல உட்காந்து. ஓகே, சோ உங்களால பார்க்க முடியலன்றீங்க. ஆமா, அதே மாதிரிதான் இந்த சூப்பர் ஹீரோ ஷோஸும் இருக்கா எல்லாமே, ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், பேட்மேன், அயன்மேன் எல்லாமே. அந்த எப்படி சொல்றது, ஒரு ஸ்டோரி முடிஞ்சிட்டா ஓகே. அதாவது இப்போ டிசி அனிமேஷன் மூவிஸ் வந்து இப்ப கூட அந்த ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப லேட்டஸ்டா வந்து வாட்ச்மேன் சாப்டர் 1, 2 வந்துச்சு நினைக்கிறேன். அது வந்து லைவ் ஆக்ஷன்ல பாத்துருக்கேன், அதுவும் டவுன்லோட் பண்ணி நான் பார்த்தேன். பட் அதெல்லாம் பார்க்க முடியுது, பட் இந்த மாதிரி சீரிஸ் பார்க்க முடியல. அனிமேஷன் வந்து இப்போ பார்க்க முடியுது, சீரிஸ் பார்க்க முடியல. மூவிஸ் பார்க்க முடியுது, சீரிஸ் பார்க்க முடியல. ஓகே, சோ ஒருவேளை ஃபியூச்சர் எல்லாமே மூவிஸ் பக்கமா நவுறது தான் பெஸ்டா இருக்கும் தான். ஒருவேளை இந்தியால நரசிம்மா அந்த மூவி இப்போ வந்து ஹிட் ஆச்சு, சோ அதுவும் உண்மையா இருக்கலாம். சோ நெக்ஸ்ட் லெவல் இந்த கார்ட்டூன்ஸ் வந்து அனிமேஷன் பக்கம் தான் நவுறோம். இல்ல அப்படி இல்ல பிரீத்தன், ஏதாவது எப்படி சொல்றது, நம்மளுக்கு ஏதாவது ஃபன்னா இருக்கணும். இப்போ எனக்கு வந்து காமெடி ஜானர் வந்து பிடிக்கும். பென்டன்ல வந்து அந்த அளவுக்கு காமெடி இருக்காதுல்ல, புரியுதுங்களா? ஆமா, இதே வந்து கில்லர் 7 கார்ட்டூன் தான், அதே மாதிரி சீரிஸ் எபிசோடா சீசன் வரும். சீசன் 1க்கு 10 எபிசோட் அந்த மாதிரி தான் வரும். அது வந்து என்னால என்ஜாய் பண்ண முடியுது. அவ்வளவு லென்த்தா உட்காந்து பார்க்க முடியல கார்ட்டூன். அப்படியே பட்டுன்னு எப்படி சொல்றது, அது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஷோ தான் ஒரு எபிசோடு வந்து, அது என்னால என்ஜாய் பண்ண முடியுது. பட் லென்த்தா ஒரு 1/2 hour உட்காந்து பார்க்கணும்னா என்னால பார்க்க முடியல. ஓகே, பட் உங்களுக்கு அது ஆப்போசிட். இப்ப எனக்கு நிஞ்சா டர்ட்டில்ஸ் அது இதுன்னு பழைய ஷோ டிமன் பும்பாவே உட்கார்ந்தாலும் நான் என்ஜாய் பண்ணுவேன். டமஞ்சேரி அப்படியே பார்த்துட்டு ரசிக்கக்கூடிய மென்டாலிட்டி இருக்கு. ஏன்னா அதோட குவாலிட்டி என்ன சொல்றதுன்னா, அனிமேஷன் ஆர்ட் ஸ்டைல் இதோட கொஞ்சம் ஓல்டரா தெரிஞ்சாலும் அந்த கண்டென்ட் குவாலிட்டின்றது எனக்கு இன்னமும் பிடிக்குது. ஏன்னா டிமன் பும்பால வந்து எல்லாமே ஃபேண்டசி, உங்களுக்கு தெரியும், ஒரு சூட் கேஸ் தான் எல்லாமே வரும், அந்த மாதிரியான ஃபேண்டசி அதெல்லாம் ஓகே எல்லாமே. இன்னொன்னு என்னன்னா சொல்லுங்க, அதே மாதிரிதான் டோரேமான். சோ அதனாலதான் டோரேமான் வந்து பெஸ்டா நம்மளுக்கு ஃபேமஸ் ஆச்சு இப்போ இருக்கிற டைம்ல. இல்ல கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு பெஸ்டா இருக்குது, அவ்வளவுதான். அதாவது
இருக்கிற மொக்கையில கொஞ்சம் தட்டி தோப்பி வந்தா எது நல்லா இருக்கும்னு சொல்ற மாதிரி. ஓஹோ. ஏன்னா அதுல கொஞ்சம் ஸ்கில்ஃபுல்லாவோ நாலேஜாவோ பேசுவாங்க. அதே மாதிரி கிட்ரச்சு ஓ ஷின்சான் நல்லா இல்ல, டோரிமான் நல்லா இருக்கு உங்களுக்கு? இல்ல, நோட்டீஸ் சின்சான் பண்ணீங்களா வந்து அந்த பண்ணு மாதிரி? டைமே காமெடி. அதை தாண்டி நான் இந்த மாதிரி சொல்றேன். அதாவது நான் கொஞ்சம் எந்த மாதிரி எதிர்பார்க்கறேன்னு போன வீடியோ சொல்லியிருப்பேன். மக்கள் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஃபன் என்டர்டைன்மெண்ட் கூட சேர்ந்து கொஞ்சம் மொராலிட்டியோட சேர்த்து நாலேஜ் வித் நாலேஜ்ன்ற ஒரு விஷயம் இப்போ குறையுது. அது டோரேமான்ல கிட்ரச்சுல கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு. நிஞ்சா டோரி சின்சான்ல கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இன்னொன்னு என்னன்னா, அது வந்து ஏற்கனவே பாத்துட்டோம், அதனால மறுபடியும் பார்க்க தோண மாட்டுது பிரீத்தன். பென்டன்லாம் அது ஏற்கனவே பாத்துட்டோமா, இப்ப மறுபடியும் உட்காந்து பார்த்தா இது ஏற்கனவே பாத்துட்டோம், எதுக்கு மறுபடியும் பாத்துட்டு இருக்கோம். இதுவே வந்து ஆனா இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்ப நான் கில்லர் 7 இப்போ நான் ஃபாலோ பண்றேன், அதனால வந்து நான் மறுபடியும் போட்டு பாப்பேன்னா இது இல்ல, அப்படி ஒரு அது correct தான். பாயிண்ட் இல்ல. ஆமா ஆமா, ஒரு எபிசோட் மட்டும் தான் பாக்குறது, ஒரு வாட்டி தான், அவ்வளவுதான். அதிக மேலாம் பார்க்க முடியல. கரெக்ட் தான் காசி. நீங்க சொன்ன மாதிரி நானும் திரும்ப பார்க்கணும் அப்படி இல்ல. பட் இஸ் கம்பேரிட்டிவ் போர். ஏதோ ஒரு போரிங் டைம்ல நம்ம பாக்குறது ஒரு பழைய கார்ட்டூனா இருக்கு. ஏன் இப்ப இருக்கிறத பார்க்க முடியலன்றதுதான் இப்ப பிரச்சனை. அதே சமயம் இப்ப இருக்கிற பசங்களுக்கு இதை காட்டணும்ன்றதுக்கு ஒர்த்தாவே இல்ல. இந்த கார்ட்டூன் அவங்க பாக்குறதுக்கு நார்மல் அவங்க தமிழ் பட காமெடியே பார்க்கலாம், அவ்வளவுதான். எனக்கு அப்படி தோணுது. ஓகே. ஏன்னா நம்ம பார்க்கும் போது இந்த ஒரு பென்டன் சீரிஸ் இப்ப அவங்க பார்த்தாலுமே ஏதோ ஒண்ணு தோணும், ஏதோ ஒரு கேள்விகள் வரலாம். அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் நாலேஜபிளான கார்ட்டூன்ஸ் பிடிக்கும் காசி பேசிக்கலி. அதனால நான் அந்த மாதிரி லைக் பண்றேன். ஏன்னா மார்டின் மிஸ்ட்ரி எல்லாம் நிறைய பேர் பார்க்க மாட்டான், தெரியும்ல உங்களுக்கு. அதெல்லாம் எனக்கு ஏன் ஃபேவரட்டா இருக்குன்னா அதுதான் காரணம். பயங்கரமான ஒரு இது தெரியும்ல உங்களுக்கு. அது தேடி போவாங்க, அந்த வாட்ச் இருக்கும், அதுல டூல்ஸ் வரும். டூல்ஸ்னா பட்டாக்கத்தி அந்த மாதிரியா? அந்த மாதிரி அது சம்திங் இந்த ஃபாரன்சிக் ஐட்டம்ஸ் வரும், அந்த மாதிரி நிறைய இருக்கும் காசி. ரொம்ப நாள் ஆச்சு, அது கிடைக்குமா எனக்கு தெரியல உங்களுக்கு. இப்போ நிறைய அந்த கார்ட்டூன், அதனால கேக்குறேன். அதே மாதிரி எம்ஐபி கொஞ்சம் நல்லாதான் இருக்கும், ஃபன்னா வித் என்ஜாய்மெண்டா இருக்கும். அந்த KLன்ற பேருங்க நம்மளுக்கு பிடிச்சது. நிஞ்சா டர்ட்டில்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த சூப்பர் ஹீரோ அனிமேஷன்ஸ் எனக்கு ரொம்ப, இந்த ஸ்பைடர்மேன் வித் அமேசிங் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வரும்போது இப்போ நம்ம பார்க்க சொல்லணும்னா நான் ஒரு கார்ட்டூன் கூட பார்க்காம இருக்கேன், அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியும் அந்த தலைவா ஜாக்கி அந்த மாதிரி குழப்பிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் வேற சுத்தமா போட்டு அடிச்சதே அடிப்பாங்க. எப்படி பவர் ரேஞ்சர்ஸ் போட்டு நம்மள மொக்க பண்ணாங்களோ, போட்டது அந்த மாதிரி கார்ட்டூன்ஸும் அவ்வளவுதான் ஆயிடுச்சு காசி. ஆமா அவ்வளவுதான், ஒரு வாட்டி தான். அதுக்கு மாதிரிலாம் இப்ப இருக்கிற சில்ட்ரன்ஸே பாக்குறது இல்ல, அவ்வளவுதான் கார்ட்டூன் சேனல்ஸ். எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல பார்த்தாங்க நினைக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ யாரும் பார்க்க ரெடியாவே இல்ல. இப்போ எல்லாருமே யூடியூப் தான் நினைக்கிறேன். ஆமா அப்படித்தான், எல்லாம் இன்ஸ்டா நோண்டிட்டு இருக்காங்க அப்படித்தான். இன்ஸ்டாகிராம், அது கரெக்ட். இன்ஸ்டாகிராம் வந்துட்டாங்க, அது வேற உண்மை காசி. சோ இந்த கார்ட்டூன்ஸ்ன்றது அப்படியே டவுன்ஃபால் தான். இனிமே இந்த சேனலுக்கு எல்லாம் வேல்யூவே இல்லைன்னு நினைக்கிறேன் காசி. அதுக்கிட்ட முடியாதே போயிடுச்சு. டிவியே நிறைய பேர் பாக்குறது இல்ல அப்படித்தான். நானே டிவி பாக்குறது இல்ல, பாத்துற பல வருஷங்கள் ஆகுது. சொல்றேன், இதுக்கு காரணம் என்னன்னா அந்த குவாலிட்டி காசி, புரியுதா உங்களுக்கு? சோ அந்த குவாலிட்டி திரும்ப எடுத்துட்டு வந்தா அது வரும் அப்படின்னு காரணம் வந்து எனக்கு அப்படி தோணல அப்படித்தான். காரணம் என்னன்னா, நம்மளுக்கு வேற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ போன்ல வந்து கேம்ஸ் இருக்கு. இப்ப நம்மளே வச்சுக்கோங்களேன், இப்ப போன்ல கேம் இருக்கு, போன்லயே யூடியூப், வேற வேற சில இதெல்லாம் இருக்கு, போன்லயே பண்றோம். நம்ம டிவி பாத்துருப்போமா சொல்லுங்க? பாத்துருக்க மாட்டோம், நம்மளே பாத்துருக்க மாட்டோம். அப்போ இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எப்படி பாப்பாங்க சொல்லுங்க? அவங்க மேல எப்படி தப்பு சொல்ல முடியும்? சோ அதனால கிரியேட்டர்ஸ் வந்து முக்கிய கிரியேட் பண்றாங்கன்றீங்களா? இவங்க எல்லாம் யாரும் பாக்குறது இல்லன்னு சொல்லிட்டு? அது தெரியல பிரீதன். நான் வந்து அதுக்காக சொல்லல, நான் வந்து பாக்குறது ஏன் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு புரியுற ஒரு ரீசனா நான் சொல்றேன். அது மொத்தம் ஏன் கிரியேட் பண்றாங்கன்னு அது எனக்கு தெரியும். இல்ல, அவங்க நினைச்சா திரும்ப புல் பேக் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி மொபைலுக்கு எல்லாம் வந்தாலுமே ஒரு நல்ல படம் தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்க இருக்குது. போன்ல பார்த்தா வேஸ்ட், இந்த படம் நல்லா இருக்கா எல்லாரும் சொல்றாங்க, அந்த மாதிரி தான் காசி. என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கும் போது அது எல்லாம் தாண்டி இது இழுக்கும், உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். நான் அந்த மாதிரி நம்புறேன். எனக்கு அந்த மாதிரி நம்பிக்கை இல்லை பிரீதன். OTT சொன்னாலுமே நம்ம தியேட்டருக்கு ஒரு சில படத்தை போய் பாத்துருவோம். எல்லாம் ஓகே தான் பிரீதன். இப்போ நம்ம சின்ன வயசுல வந்து கார்ட்டூன் பார்க்கும் போதே நடுவில் ஆட் எல்லாம் போட்டா காண்டாவும், ஏன்டா ஆடு போடுறீங்க சாவடிக்கீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கிட்ட ஆப்ஷன் இருக்கு, ஆட் இல்லாம பாக்குற ஆப்ஷன் இருக்கு. இருந்தும் நம்ம வந்து டிவில உட்காந்து ஆடு பாக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன தலைவிதியா பிரீதன்? ஓகே, நான் இப்போ அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, அனிமேஷன் இதுல பாருங்க, ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ்ல, அவ்வளவுதான். பட் ஆனா குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கார்ட்டூன்ஸ் அனிமேஷன்ஸ் காட்டணும். முக்கியமா பிக்சார் மூவிஸ், டிஸ்னி மூவிஸ் எல்லாம் எவ்வளவு பெஸ்ட்னு தெரியும் நம்மளுக்கு காசி. அது வந்து ஃபர்ஸ்ட் பிரீதன், இப்போ இல்ல.
அது வந்து முன்னாடி அதுதான் அதுவும் இப்ப போயிடுச்சு. அதுவும் அனிமேஷன் ஃபீல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதுவும் கரெக்ட் தான் நீங்க சொன்ன மாதிரி. டிஸ்னி வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இருந்தா டிஸ்னி மாதிரியே இல்ல பிரீத்தா, நிறைய மாறிடுச்சு. எப்ப அந்த ஓக் அஜெண்டாஸ் வந்துச்சோ அந்த மாதிரி நிறைய மொராலிட்டி டிஃபரன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி. அதனாலதான் இந்தியன் கார்ட்டூன்ஸ் இப்ப அதிகமா வருதுன்னு நினைக்கிறேன் காசி. மொராலிட்டி. ஓகே. சோ ஓக் அஜெண்டா அது இல்லாத கலப்படம் இல்லாம மொராலிட்டி பேஸ்டா வர்றது இப்ப இந்தியன் கார்ட்டூன்ஸ் மட்டும்தான். சோ அதுலயும் இந்தியன் கார்ட்டூன்ஸ் சைல்டிஷாவே பிஹேவ் பண்றது எனக்கு அடுத்து அதான் போன வீடியோல பேசியிருந்தோம். சோ ஓவராலா இதுதான் கைஸ். எனக்கு ஒரு விரக்தி என்னன்னா, எனக்கு கார்ட்டூன் அனிமேஷன் பிடிக்கும். பட் அது எனக்கு பிடிச்ச ஸ்டைல்லையோ இல்ல எனக்கு பிடிச்ச ஸ்டோரியோ நான் எதிர்பார்க்கற எதுவுமே இப்போ கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் காசு என்னோட இது. இதுல புரியுது. அதாவது இந்த குழந்தைங்க பாக்குற கார்ட்டூன்ல குழந்தைங்களும் மாதிரி சைல்டிஷா காட்டுறது உங்களுக்கு புரியல அதானே? ஏன்னா ஆமா, ஏன்னா நானும் பாக்குறேன் காசி, எனக்கும் நல்ல ஒரு கார்ட்டூன் தேவைப்படுது. சோ அதனால நான் சொல்றேன், இந்த மாதிரி பண்றதுனால கிரியேட்டிவிட்டினால இப்போ கேம் ஒரு கேமரா நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவீங்க? மொக்க கேமா தயாரிக்கலாம், உங்களுக்கே தெரியும். இத்தனை ஜிபி அப்படிலாம் ஃபீல் எல்லாம் பண்ண முடியாது. பழைய கேம் நம்ம எல்லா கேமும் முன்னாடி முடிக்கல, நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி நிறைய பேர் கேமர்ஸ், உன்ன மட்டும் இல்ல நிறைய கேமர் சொல்றேன். சோ அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால நானும் மனுஷன் இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணி தராதீங்க. நானும் ஒரு மனிதன், ஃபீலிங்ஸ் இருக்கு. ஒரு கேமர்ஸ்க்கு வந்து அது இருக்கு. சோ அந்த மாதிரி கார்ட்டூன் பாக்குற எனக்கும் அது இருக்கும். ஏன்னா இவ்வளவு ஜிபி செலவு பண்ணி ஒரு கேம் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அது முக்கியம் இருக்க மாதிரி இவ்வளவு ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் எல்லாம் வந்தாலுமே நம்ம அது சரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துக்கும் போது அந்த கார்ட்டூன் வேல்யூ எப்படி இருக்கணும் அது மாதிரி சொல்ல வரேன். சோ எனக்கு தெரிஞ்ச ஃபியூச்சர் அவ்வளவுதான். கார்ட்டூன்ஸ் போய் நீங்க சொன்ன மாதிரி அனிமேஷன் ஸ்டைல்ல மூவிஸா டெவலப் பண்ணாலும் ஓகே தான் காசி. பட் அது நல்லா பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அனிமேஷன் பழைய அனிமேஷன் படத்தை இப்போ லைவ் ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. புது அனிமேஷன் அது எதுவும் வரமானுங்குது. இப்ப அது ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அது வந்து டிஸ்னி மட்டும் தான் அப்படி பண்ணு நினைக்கிறேன். மத்த ஒரு சில கம்பெனி எல்லாம் அந்த மாதிரி பண்றது இல்ல. தெரியல காசு, இருக்கலாம். டிஸ்னி மட்டும் தான் அப்படி எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணுது. ட்ரீம் ஒர்க்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்றது இல்ல. இப்போ ஷ்ரெக்கா இருக்கும், புஸ் இன் பூட்ஸ் 3 வந்து வேற லெவல் படம் பிடிக்கும், சூப்பரா இருந்தது படம். அதான் இப்ப அனிமேஷன் கிட்ட அந்த மாதிரியான பெஸ்ட் படங்கள்லாம் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. சோ கார்ட்டூன்ஸ் வரும்போது ஓவராலா பாத்தீங்கன்னா இப்போ நிலைமை கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா மொராலிட்டி பெஸ்டா டாப்ல இருக்காங்க. பட் கண்டென்ட் அந்த உள்ள வந்து வீக்கா இருக்கு, அவ்வளவுதான் காசு. ஸ்கிரீன் பிளேக்கு அந்த கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு ஸ்கில் நாலேஜ் பேஸ்டான விஷயங்கள் ஆட் பண்ணி ஒரு கார்ட்டூன் எழுதலாம் அப்படிலாம் என்னோட எதிர்பார்ப்பு. வேற ஒன்றும் இல்ல. மக்களே நீங்க சொல்லுங்க, எப்படி இப்ப இருக்கிற கார்ட்டூன்ஸ் இருக்கு? நீங்க இதுக்கு மாதிரி பார்த்த பெஸ்ட் கார்ட்டூன்ஸ் உங்களுக்கு ஃபேவரட் என்ன? ஒரு கம்பேரிட்டிவ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. வேற ஒரு வீடியோல சந்திப்போம். விடை பெறுகிறது உங்கள் ஸ்பேஸ்மேன் காசி.